வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, வர்ஷா விஷ்ணியோட ஒரு அவுட்ஃபிட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ஒரு டிஷ்யூ சில்க் சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணது. இப்போ ரீசெண்டாக இந்த சாரீஸ் தான் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. கலர் வந்து நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருந்ததுனால இதில் ஒரு பட்டுப்பாவாடை மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 2 சாரீ ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நிறைய ஃப்ளாரு, நிறைய ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி, அப்புறம் அதே மாதிரி துப்பட்டாவும் வர மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக 2 சாரீ வாங்கியிருந்தேன். வர்ஷாவுக்கு ஒன்று, வர்ஷினிக்கு ஒன்று. இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். இது இப்போ இதில் தான் சாரீ ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டுப்பாவாடை மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங் கிளாத்து எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு இதுதான் மெஷர்மெண்ட் அளவு. இந்த அளவு வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இதுவும் ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணது தான். இப்போ வந்துட்டு ஸ்கர்ட் போர்ஷனுக்காக ஒரு சாரியை வந்து கட் பண்ணியாச்சு. அவங்களோட லென்த்துக்கு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தும் வைக்கிற மாதிரி 2 சாரிலையுமே ஸ்கர்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு லைனிங் கிளாத்தும் கட் பண்ணியாச்சு. நிறைய ஃப்ளைட்ஸ் வர மாதிரி ஒரு சாரியை அப்படியே ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து டாப் போர்ஷனும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு எல்லாமே, கை, ஹாம்கோல் எல்லாமே ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 ப்ளவுஸுக்குமே ஒன்றாவே, ஏன்னா 2 பேர்த்தோட அளவும் ஒரே மாதிரி ஒரே த்ரெட் யூஸ் பண்ணுறனால, ஒரே இதில் இது பண்ணுறதுனால அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ஃப்ளீட்ஸ் எல்லாமே வச்சுட்டேன். ஸ்கர்ட்டுக்கு 2 ஸ்கர்ட்டுக்குமே ஃப்ளீட்டட் வந்து கொடுத்துட்டேன். நல்லா பெரிய பெரிய ஃப்ளீட்டாக கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்துட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஸ்டீம் அயர்ன் பண்ணிக்கிட்டோன்னா அது வந்துட்டு நல்லா இருக்கும். அதனால் இப்போ நார்மல் அயர்ன் பாக்ஸில் அயர்ன் பண்ணுறேன். அதனால பட்டர் ஷீட் இருந்துச்சு. அந்த பட்டர் ஷீட் வச்சு, ஏன்னா துணி வந்து ஏதோ ஹீட் ஆகாமல் இருக்கிறதா பட்டர் ஷீட் வச்சு அயர்ன் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது மேலே இப்போ ஸ்கர்ட் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டாப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சாரியோட முந்தானையை எடுத்து அதில் கட் பண்ணிக்கலாம், அதில் வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த முந்தானை பல்லு டிசைனை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தான் இப்போது நம்ம டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த அளவில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 பேர்த்துக்குமே சேம் அளவு தான். ஹைட் எல்லாமே ஒரே அளவு தான். பட் வர்ஷா வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறனால, கொஞ்சம் லீனாக இருக்கிறனால அவளுக்கு மட்டும் ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். அப்புறம் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து எந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், எந்த டிசைன் எடுக்க போகிறோங்கிற இடத்துல வச்சுட்டு இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன்.
ஃபுல்லாகவே 2 சாரியில் இருக்கிற 2 பல்லுவும் எடுத்து அப்படியே வச்சு இது பண்ணலாம். ஸ்லீவ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் எல்லாமே நார்மல் ஸ்லீவ் தான். அதுக்காக கொஞ்சம் லேஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ அது எல்லாமே வச்சு நார்மல் ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரி கொடுத்து குட்டி குட்டியாக ஃப்ளீட்டட் எடுத்து ஒரு நெக் டிசைன் மாதிரி வச்சு இது பண்ணிக்கலான்னு பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு டாப் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணி பின் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா லைனிங்கோ அது இதுவும் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக. இதுதான் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கட் பண்ணி எடுத்தாச்சு. 2 டாப்ஸோடைய இது பட்டுப்பாவடைக்கு மேல் சட்டை தைக்கிறதுக்காக இது வந்து பேக் சைடுக்கு ஒரு டிசைன், ஃப்ரண்ட் சைடு சேம் பல்லுலேயே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அந்த ஸ்கர்ட்டோட போர்ஷன்லேருந்து தான் எடுத்து கீழே வந்து ஃப்ளீட்டட் எடுத்து அயன் பண்ண போகிறோம். ஃபைனலாக அதோட அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து எங்கள் சிஸ்டர் இந்த மேரேஜுக்காக ஸ்டிச் பண்ணது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்கு.